பிவிசி ஒயர்ல 18 கேஜ் கட்டுக்கம்பி வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து 10 கேஜ் அதாவது 3mm திக்னஸ் தான் பிவிசி ஒயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பைண்டிங் பண்ணுற எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேரோட ரெக்வஸ்ட்டை கேட்டு 18 கேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 18 கேஜ்ல வந்து பிவிசி ஒயர் வந்து நம்ம லான்ச் பண்றாங்க. மார்க்கெட்ல என்னதான் இது பழசா அவைலபிலிட்டி இருந்தாலுமே நம்ம வந்து பக்கா ஃபிளெக்சிபிலிட்டியோட நல்ல குவாலிட்டியோட இந்த மெட்டீரியல் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பத்தி இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூஸ்வலா எல்லாத்துக்குமே தெரியுங்க, அந்தந்த பொருள் அதோட வச்சு தான் கட்டுவாங்க. அதாவது கரும்பு வந்து கரும்பு சோகையாலும், வாழை வந்து வாழை நார்ல வச்சு கட்டினீங்கன்னா அதான் டைட் ஆகும்னு சொல்லுவாங்க. சிம்பிளான கான்செப்ட்டுங்க. அது வெறும் அது கிடைக்கிறதால கட்டுறது கிடையாதுங்க, அது கட்டினாதான் அது ப்ராப்பரா டைட் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் இந்த பிவிசி ஒயருங்க. ஸோ இந்த பிவிசி ஒயர் எது கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிவிசி செயின் லிங்க் போடுறீங்க, கார்டனுக்காக போறீங்க, ஒரு அழகுக்காக போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஜிஐ பைண்டிங் ஒயர் போட்டீங்கன்னா அதை நீங்க டைட் பண்ண என்னாங்கன்னா உங்களுக்கு அந்த பிவிசி மேல இருக்க ஸ்லீவை பாத்தீங்கன்னா காயம் பண்ணிட்டே வந்துருங்க டைட் ஆக. ஸோ அந்த மாதிரி இடத்துல பிவிசி செயின் லிங்க் பயன்படுத்துறது இந்த பிவிசி கோட்டிங்லேயே வரக்கூடிய பைண்டிங் ஒயர் பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா 2 மெட்டீரியல் ஒரே இருக்கனால உங்களுக்கு டைட் பண்ணும்போது எந்த காயும் ஆகாதுங்க. ஸோ உங்க பிவிசி மெட்டீரியல் கொஞ்சம் லைஃப் வந்து உங்களுக்கு சேர்ந்து வருங்க. அதுவே பாத்தீங்கன்னா இதே மெட்டீரியல் வந்து நாங்க செயின் லிங்க் அதாவது நார்மல் ஜிஐ செயின் லிங்க் பயன்படுத்தாம கண்டிப்பா கூடாதுங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த பிவிசி செயின் லிங்க் ஆகட்டும், இந்த பிவிசி ஒயர் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் குவாலிட்டி உள்ள மெட்டீரியல். இது வந்து நம்ம டாடா மாதிரியோ சுப்ரீம் ஜேஎஸ்டபிள்யூ மெட்டீரியல் மாதிரியோ வந்து ஒரு டாப் குவாலிட்டி மெட்டீரியல் வராதுங்க. காரணம் என்ன, இது ஸ்லீவ் போற காஸ்டிங்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண காஸ்டிங்ஸ் வந்து ரொம்பவே ஹையா போயிருங்க. ஸோ அதனால இது எல்லாமே ஒரு மீடியம் ஸ்கேல் லெவல் இருக்கிற ஒரு குவாலிட்டியில தான் பண்றாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து நீங்க பிவிசி கோட்டிங் ஒயரை வந்துட்டு ஜிஐ செயின் லிங்க் பயன்படுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்காதுங்க. அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி டைட்டும் கண்டிப்பா ஆகாது. ஸோ வந்து ஜிஐ செயின் லிங்க் பயன்படுத்துற இடத்துல வந்து ஜிஐ கட்டுக்கம்பி மட்டும் யூஸ் பண்ணுங்க, பிவிசி செயின் லிங்க் பயன்படுத்துறதுல பிவிசி கட்டுக்கம்பி மட்டும் யூஸ் பண்ணுங்க. சோ இது வெறும் செயின் லிங்க் மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா, வேற எதுக்குமே பயன்படாதா? அப்படி கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹெக்ஸானெட் பயன்படுத்தலாம், அதுக்கு கட்டுறதுக்கு பயன்படுத்தலாங்க. இல்ல நீங்க வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை பண்றீங்க, அந்த இடத்துல நீங்க கட்டுறதுக்கு ஜிஐ ஒயருக்கு பதிலாக இது பயன்படுத்த தாராளமா பயன்படுத்தலாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு லுக் வைஸ் ஒரு நீட்டா இருக்குங்க. நீங்க ஒரு பிவிசி பைப் கூட சேர்ந்து இது கட்டினீங்கன்னா அதோட ஒயிட் கலர் கிரீன் கலர் சேர்ந்த ஒரு லுக் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு நல்லா டைட்டும் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம இங்க பிவிசி கோட்டிங்கோட வரனால நீங்க நார்மல் வாங்குற ஹார்ட் டிப் இல்லாம எலக்ட்ரோ பிளேயிங் அதாவது ஹார்ட்வேர்ஸ்ல கிடைக்கக்கூடிய கட்டுக்கம்பிங்க. அதை விட இது வந்து லைஃப் வந்து நமக்கு இன்னுமே ஜாஸ்தி வருங்க. சோ அடுத்து எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு கேள்விங்க, இதை வந்து துணிக்காய போட பயன்படுத்தலாமாங்கிறது கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா இது வந்து திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியானதுங்க. நீங்க துணிக்காய போறதுக்கு அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் 10 கேஜ் கம்பி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெவி வந்து லோடு தாவுங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி பைண்டிங் பர்பஸ், அதாவது கட்டுற வேலைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியதுங்க. இதை சில பேர் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரிங் வேலையில் கூட சில பேர் பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்களோட யூசேஜ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இதையுமே பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 5 கிலோல காம்பாக்டா நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்குதுங்க. நீங்க ஒரு கடைக்காரா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணாலும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி ஹோல்சேல் ரேட்ல கிடைக்குங்க. ஒரு கஸ்டமரா இருந்தாலும் நீங்க தாராளமா இது வந்து 5 கிலோ பேக்கிங்ல வந்து ரொம்ப காம்பாக்டா டிரான்ஸ்போர்ட் ஈஸியா இருக்கிற மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்க தாராளமா வாங்கிக்கலாங்க.